அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் மீண்டும் நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றேன். ஒரு சின்ன பதிவு தான். ஒரு 1000 தாள், ஒரு 6 தாள் இருக்குது. 6 தாளா 5 தாளான்னு பார்த்துக்கிறேன். 5 தாள் இருக்குது. 5மே உங்களுக்கு ரெட்டி கையெழுத்து போட்டது. ரெட்டி அவர்கள் கையொப்பமிடப்பட்ட 1000 தாள். இது இந்த இயர் 2006 டு 2007. இது 2006. சரி, இது 2007. இது 2007. இதில் குட் கரன்சி எல்லாமே யூஎன்சி. இது அந்த ஒரு தாளில் லேசக்காரம் இருக்குது. இதுவும் ரெட்டி கையெழுத்து போட்டு 2007 உள்ள இயர் 2007. இதுவும் ரெட்டி அவர்கள் கையொப்பமிடப்பட்டது 2007. ஒரே ஒரு தாள் மட்டும் 2006, மற்றதெல்லாம் 2007. இது எல்லாமே ஆர் இன்செட் போட்டு. இது ஆர் இன்செட் ஒன்றா. ரெண்டாவது உள்ள கரன்சி பிளேன் இன்செட்டு ரெண்டா. மற்றது எல்லாமே ஆர் இன்செட்டு தான். இது ஆர் இன்செட்டு, இதுவும் ஆர் இன்செட்டு, இதுவும் ஆர் இன்செட்டு. இந்த 5 தாள்லேயும் இந்த ரூபாய்க்கு ஒரு சிம்பிள் இருக்காது. இந்த 1000 பக்கத்தில் ரூபாய்க்கு ஒரு சிம்பிள் இருக்குது தெரியுமா? இந்த இருக்கு பாருங்க. இந்த 1000 பக்கத்தில் இந்த ரூபாங்கிற சிம்பிள் இருக்கா? இந்த ஆர் அப்படின்னு போட்டு மேலே 2 கோடு போட்டிருக்கா? இந்த சிம்பிள் இதில் இருக்காது. இது சுப்பாராவ் அவர்களுடைய கரன்சிக்கும் முந்தி உள்ளது. இது சுப்பாராவ் கவர்னர் இருக்க சமயம் தான் இந்த சிம்பிள் வருது. சுப்பாராவ் கையெழுத்து போடுறதுலேயே சிம்பிள் போட்ட ஒன்று, சிம்பிள் போடாத ஒன்று, ரெண்டுமே இருக்குது. காமிச்சிருட்டுமா? சுப்பாராவ் கையெழுத்து போட்டதில் சிம்பிள் இல்லாதது இதுதான். கரன்சி யூஎன்சி கரன்சி சடன்னு இருக்கும். இது சுப்பாராவ் கையொப்பமிடப்பட்டது. இதில் இந்த ரூபா சிம்பிள் இருக்காது. இதுவும் சுப்பாராவ் கையொப்பமிடப்பட்டது. ஆனால் இது சிம்பிள் இருக்கும். இவர் பீரியடில் தான் இந்த கரன்சிலேருந்து இந்த கரன்சிக்கு மாறுது. இயர் பார்த்திங்கன்னா 2011. 11 மாறிடுச்சு. இது இப்போ 2012. 2012லேயும் இந்த ஆறுங்கிற சிம்பிள் போடாத கரன்சி வெளிவந்துருக்கு. ஆனால் 11 அச்சடிக்கையிலேயே 11 17 தெளிவாக பார்த்துருவோம். 2011 தான். 11 சிம்பிள் இருக்குது. 11 சிம்பிள் இருக்குன்னா 11க்கு அப்புறம் வரக்கூடிய அனைத்து கரன்சிலையும் சிம்பிள் இருக்கணும். ஆனால் இது 12. இதில் சிம்பிள் இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க. 2 தாளுமே ஒரிஜினல் தான். பிறகு தாள் டூப்ளிகேட்னு நினச்சிட வேண்டாம். உள்ள மகாத்மா கைந்தெல்லாம் தெரிவார். 11 6 சிம்பிள் அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க, ஏற்றுக்கொண்டார்கள். 11க்கு இந்த கரன்சி அடித்ததுக்கு அப்புறம் எந்த கரன்சி வந்தாலும் அதில் இந்த 6ங்கிற சிம்பிள் இருக்கணும். ஆனால் இந்த 11க்கு அடுத்து வந்த 12வது வருஷத்தில் ஆர் சிம்பிள் போடாத ஒரு கரன்சி வந்திருக்கு பாருங்கள். இன்னொரு தடவையும் அதை பார்த்துருக்கேன். 11 17 சொல்லி. தான். இப்படி வருவதற்கு சாத்தியமில்லை. ஆனால் நம்மகிட்ட அப்படி கரன்சி இருக்குது. இப்போ 11வது வருஷம் போட்டு 2016வது வருஷம் போட்டு இதில் சிம்பிள் இல்லாமல் கரன்சி இருந்து 2012 சிம்பிள் இருந்தால் கரெக்டு. ஆனால் 11லேயே இந்த சிம்பிள் வந்துருச்சு.
சிம்பிள் இருக்குது. அப்படி புரட்டி பார்த்தா 2011 இருக்குது. இதுக்கு அடுத்த ஆண்டு இந்த சிம்பிள் போட்டு பொறித்து கரன்சி வெளிவந்ததுக்கு அடுத்த ஆண்டு 2012ஆவது ஆண்டு அதே சுப்பாராவ் அவர்கள் கவர்னர் இருக்கிற சமயம் அந்த சிம்பிள் போடாமல் கரன்சி வெளிவந்திருக்கு. எவ்வளோ மைன்யூட்டாக கவனிக்க வேண்டியது பாருங்கள். இது எரர் கரன்சி, மிஸ்டேக் ஆஃப் கரன்சிலாம் இல்லை. சிம்பிள் வந்ததுக்கப்புறமும் ஒரு வருஷம் கழிச்சும் சிம்பிள் இல்லாமல் கரன்சி வெளியிட்டிருக்காங்க. அது உங்களோட ப்ரூஃப் பண்ணுறேன் நான், நல்லா பார்த்துக்கோங்க. அது இருக்கட்டும். நாளைக்கு நான் இன்னும் அதை பற்றி நல்லா சர்ச் பண்ணி நிறைய பேர்கிட்ட கலந்து பேசிவிட்டு நான் இன்னொரு பதிவுக்கு வரேன். இது அந்த சிம்பிள் போடாமல் ரெட்டி கையெழுத்து போட்ட ஒரு கரன்சி, கொஞ்சம் ரேர் கரன்சி. மற்ற 1000 ரூபாய் விட இது கொஞ்சம் ரேர் கரன்சி. ரெட்டி போட்டது. இதனுடைய வலைத்தளத்து ரேட் 850 ரூபா. ஒரு தாள் தற்போதைய விலை 850 ரூபா இருக்குது. நான் 425 ரூபான்னு கொடுக்கேன் பாதி விலைக்கு. ஒரு 5 தாள் மட்டும் இருக்குது. வேணுங்க வாங்கிக்கோங்க. நல்ல அருமையான கரன்சி. வலைத்தளத்துக்கு போங்க. 2006 2007 ரெட்டி கவர்னர் 1000 ருபீஸ் இந்தியன் கரன்சி அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். அதில் என்ன ரேட்டு வருதுன்னு பாருங்கள். அதில் குறைஞ்ச ரேட்டு 850 ரூபா, கூடுன ரேட்டு 1250 ரூபா, 2500 ரூபா, 3000 ரூபாலாம் போட்டிருக்காங்க இந்த கரன்சிக்கு. நான் அந்த குறைஞ்ச ரேட்டு 850 ரூபாயிலையும் பாதி விலை சொல்கிறேன், 425 ரூபா சொல்கிறீங்க. மொத்தமே 5 தாள் தான் இருக்குது. வேணுங்கங்க வாங்கிக்கோங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி ராமர் கோவில் அயோத்தியில் கிரகப்பிரவேசம், கும்பாபிஷேகம். ஒரு 500 ஆண்டுகளுக்கு பிறகு அனைவரும் அந்த சந்தோஷத்தில் இருந்திருப்பீங்க. அந்த சந்தோஷத்தில் உங்களோட நானும் சேர்ந்து கலந்துக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி.